இன்னும் தாராவும் சோஃபியாவும் வரல. மிஸ்ஸு கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஆளையே காணோம். சரி அவங்க வரத்துக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். மிஸ்ஸு வந்துட்டு இந்த வேஸ்ட் கிளிட்டர் ஷீட்டை வச்சு ஏதாச்சும் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வேஸ்ட் கிளிட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணுவோம். ஓகே, கேன்வாஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து வரையறதுக்கு பென்சில் தேவைப்படும். அப்புறம் வந்துட்டு வேஸ்ட் கிளிட்டர் ஷீட்டு என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். வேஸ்ட்டாக என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. இதையே எடுத்து வச்சிருவோம். அங்கே பாரு, அங்கே தான் ஆலியா உட்காந்துட்ருக்காவா, நம்ம போகலாம். உங்களுக்கு வரத்துக்கு இம்பிட்டு நேரமா? சரி வாங்க வாங்க வந்து உட்காருங்க. இல்லை ஆலியா, சோஃபியா அவங்க அம்மா தான் விடவே இல்லை அவளை. நாங்கள் தான் எப்படியோ கெஞ்சி கெஞ்சி கேட்டு நான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா அதுதான் லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டி நாங்கள் முன்னாடியே வந்திருப்போம். சரி தாரா, சரி நம்ம அந்த மிஸ்ஸு சொன்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு 2 பேருக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நான் வந்து என்கிட்ட இருக்க கொஞ்சம் கிளிட்டர் ஷீட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேஸ்ட்டில் தானே பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் கொஞ்சோண்டு கிளிட்டர் ஷீட் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா இந்த 2 கலரை வச்சு? என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. நான் உங்களுக்கு சூப்பரான ஐடியா சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு பானை மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த ஐடியா கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு இவ்வளோ தான் செய்ய தெரியும். நான் இதில் வந்து ஒரு பானை மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இதை பானை மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த பானை ஷேப்லேயே வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான் பண்ண போகிறோமே. ஸோ அந்த ஃப்ளவர் வாஷுக்கு வந்து கீழே வந்து எல்லோ கலரில் பானை வச்சிடலாம். மேலே வந்து ப்ளூ கலரில் வந்துட்டு கலர் கலராக வந்து பூ வந்து ஒட்டிடலாம். அந்த ப்ளூ கலரில் பெரிய சைஸ் குட்டி சைஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒட்டிடலாம். ஓகே, நான் அந்த பானையை வந்து இதில் ஒட்டிடலாம் அந்த கேன்வாஸில். ஓகே, இப்போ அதில் வந்து கம்மு அப்ளை பண்ணியாச்சா. இப்போ கீழே வந்து அதை வந்து ஒட்டிடணும். ஒட்டிட்டோம்னா சூப்பராக வந்து பானை மாதிரியே இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளை இருக்க மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, ஒரு 3 ஃப்ளார் மட்டும் பண்ணால் போதும். ஸோ 3 ஃப்ளாருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் இலையும் வந்து நிறைய போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் வந்து இலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 3 ஃப்ளார் தானே வைக்க போகிறோம். ஸோ அழகாக தெரியணுன்ற போது வந்து கொஞ்சம் நிறைய இலையை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இம்புட்டு தானா? இது வந்து ஈஸியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளிட்டர் ஷீட்லாம் பண்ணிங்களா சூப்பராக இருக்கும். பூ மாதிரிலாம் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அந்த பூக்கு நடுவில் வந்துட்டு ரவுண்டாக இது மாதிரி ஏதாச்சும் ஒட்டினோன்னா சூப்பராக இருக்கும். அந்த எல்லோ கலர் கிளிட்டர் ஷீட்டே வேஸ்ட்டாக இருக்குல்ல, அதை இடத்துல வந்து ஒட்டி விட்டுடலாம். ஓகே, இப்போ அந்த ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட்டில் வந்து நான் வந்து பூ மாதிரி வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ அந்த பூ மாதிரி இருக்கிறதையும் வந்து கட் பண்ணிடலாம். ப்ளூ கலர் பூ ரொம்பவே அழகாக இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் ப்ளூ கலரில் யாருமே பூ செஞ்சதே கிடையாது. அது இல்லாமல் இது ரொம்ப பிரைட்டான ப்ளூவாக இருக்கா இல்லையா, அதனால் இது வந்து சூப்பராக வரப்போகுது. இது பார்க்குறதுக்கே செம்மையாக தான் இருக்குது. எனக்கு இது வந்து நீ பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்குது. எனக்கு இந்த ஐடியா வரவே இல்லை பார்த்தியா. அவ்வளோதான், இப்போ வந்து பூ மாதிரி கட் பண்ணியாச்சா. இது மாதிரி ஒரு 3 பூ வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் 3 பூ வந்து கட் பண்ணிட்டேன். 3மே 3 சைஸ். இப்போ வந்து அதை ஒன்றா அதில் வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, அந்த போர்டு எடுத்துகிட்டு அதில் மேலே வந்து இங்கெல்லாம் கம் ஊற்றிட்டு அந்த பூ வந்து வரிசையாக ஒட்டிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் கம்மு வந்து ஊற்றிட்டேன். இப்போ அதில் வந்து ஒன்றா எடுத்து ஒட்டிடலாம். ஓகே, இப்போ அதில் வந்து ஒவ்வொரு ஃப்ளாராக எடுத்து இதில் வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டோன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போயே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்த்தியா. அது மாதிரி நம்ம நிறைய ஃப்ளார் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த போர்டில் 3 மட்டும் தான் பத்துன்றனால 3 மட்டும் ஒட்டியாச்சு. இப்போ நீ சொன்ன மாதிரியே சென்டரில் வந்துட்டு ஒரு ப்ரௌன் எல்லோ கலரில் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். அந்த பஞ்சிங் மிஷினில் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை எடுத்து இதில் வந்து சென்டரில் வந்து ஒட்டிட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இது சென்டரில் வந்து ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கிளிட்டர் ஷீட் வச்சு சூப்பராக வந்து பண்ணிட்டோம். சோப்பியா, நிஜமாலுமே நீ சூப்பராகவே பண்ணிட்டா. அந்த கிளிட்டர் ஷீட் வச்சு ஈஸியாகவே சூப்பராக பண்ணிட்டா. நம்ம தான் நாளைக்கு ஜெயிக்க போகிறோமே. என்னோட இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச். பை பாய்.